அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். டைரக்டர் மிஸ்கினை நிறைய பேர் ஒரு அறிவு ஜீவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தமிழின் மிக முக்கியமான இயக்குநர்களில் மிஸ்கினும் ஒருத்தர் அப்படிங்கிற கருத்து பரவலாகவே இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை மிஸ்கின் அறிவுஜீவியும் கிடையாது, தமிழின் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவரும் கிடையாது அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் இவர் அறிவுஜீவி கிடையாது, அறவேக்காடு அப்படின்னு என்னால் உறக்க சொல்ல முடியும். என்ன காரணம்னா, கடந்த காலங்களில் இவர் எடுத்த படங்கள் அனைத்தையுமே பார்த்தாலே இது வெளிநாட்டு படங்களின் காப்பி அப்படிங்கிறத நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மிஸ்கினே கதாநாயகனாக நடித்து இயக்கிய நந்தலாலா படம். இது கிக்கு ஜீரோ அப்படிங்கிற ஒரு படத்தை அப்பட்டமாக தழுவி எடுத்திருப்பார். எந்த இடத்திலும் இந்த படம் தழுவப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லாமல் அது ஏதோ தன்னுடைய சொந்த சரக்கு மாதிரி அந்த படத்தை எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் மிஸ்கினுடைய திருட்டுத்தனம் வெளியாகி இந்த உண்மை எல்லாமே வெளியில் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட பல படங்களில் மிஸ்கின் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு படங்களை காப்பி அடித்து தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது கதையாகவோ காட்சியாகவோ அல்லது ஷார்ட்டாகவோ முழுக்க வெளிநாட்டு படங்களுடைய பாதிப்பில் தான் அவருடைய படமே இருக்குது. ஸோ இந்த விஷயம் தெரியாத அந்த பாமர ரசிகர்கள் இவர் ஏதோ ஒரு வித்தியாசமான இயக்குனராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அவர்களுக்கும் உண்மை தெரியும் போது மிஸ்கினுடைய முகத்தில் காரி உமிழ்வார்கள். இது நிச்சயமாக நடக்கும். இன்னொரு பக்கம் கேமராவுக்கு பின்னால் இந்த மிஸ்கின் என்பவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அந்த திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா போன்ற திரைப்பட விழாக்களுக்கு இவரை கூப்பிடும்போது அங்கு இவர் பேசுகிற பேச்சு என்பது ஆபாசத்தின் உச்சமாக, அருவருப்பின் உச்சமாக இருப்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த பாட்டல் ராதா என்கிற படத்தினுடைய விழாவில் மிஸ்கின் பேச்சிய பேச்சு கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த விழாவில் நான் கலந்து கொள்ளாதது உண்மையில் வருத்தப்படுறேன். பொதுவாகவே ஒரு திரைப்பட பத்திரிகையாளனாக பல வருடங்களாக என்னுடைய பெரும்பான்மையான நேரங்கள் பார்த்திங்கன்னா பிரிவி தியேட்டர்களில் படம் பார்ப்பது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்வது, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை பிடிச்சிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த திரைப்பட விழாக்களுக்கு போகிறத நான் முற்றிலுமாக தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த திரைப்பட விழாக்களில் பேசப்படுவதில் எங்குமே உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. போலித்தனங்கள் மலிந்து போயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படத்தினுடைய விழா நடக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லரையோ பாடல் காட்சியோ திரையிடுவாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் கூட தியேட்டரில் இருக்காது, அவ்வளவு குப்பையாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த நிலைய வித்வான்களான இந்த திரையுலக பிரமுகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, இந்த பாடலை அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இந்த படம் 100 நாள் ஓடும், நான் இந்த படம் குறித்து நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், 100வது நாள் விழாவில் பேசுகிறேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் படங்கள் 3 நாளைக்கு மேலே தியேட்டரில் இருக்கிறதுல அதிகபட்சம் 1 வாரம் தான். அதுக்கப்புறம் தமிழ் படங்கள்லாம் செத்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க இந்த உண்மையை மறைத்து இந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் நான் பேசுவேன் அப்படிலாம் பேசுவாங்க. இந்த அபத்தங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் சகிச்சிக்க முடியலை. அதன் காரணமாகவே இந்த திரைப்பட விழாக்களுக்கு போவதையே முற்றிலுமாக தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையில் அந்த பாட்டல் ராதா பட விழாவுக்கு நான் போயிருந்தால் நிச்சயமாக மிஸ்கின் மீது என்னுடைய செருப்பை கலட்டி வீசி இருப்பேன், குறைந்தபட்சம் காரி உமிழ்ந்திருப்பேன். நான் இந்த அளவுக்கு கோபத்தோடு ரௌத்திரத்தோடு பேசுவதற்கு காரணம் இருக்குது. நீங்களும் கூட மிஸ்கின் என்ன பேசினார் என்பதை சமூக ஊடகங்களில் கிடைக்கும் அந்த காட்சி துணுக்குகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, பாட்டல் ராதா என்கிற படம் ஒரு குடிகாரன் குறித்த ஒரு படம். அப்போ பேச வருகிற மிஸ்கின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் ஒரு குடிகாரன் தான் அப்படின்னு தன்னையை பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரனாக ஒரு பெருமையோடு பெருமிதத்தோடு அடையாளப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பார்வையாளர்களை பார்த்து நீங்களும் குடிங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் குடிக்கிறேன் அப்படிங்கிறத விளக்குறாரு. தொடர்ந்து அந்த குடிப்பதை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் குடிக்க தூண்டுகிற அளவுக்கு அவர் அப்படி பேசிக்கிட்டே போகிறாரு. சுருக்கமாக சொன்னால், நீ குடிக்கலைன்னா வாழ்கிறதுக்கே வேஸ்ட்டு அப்படிங்கிற சென்ஸில் அவர் பேசிக்கிட்டே போகிறாரு. இதுவே தவறான பேச்சு. அதுக்கப்புறம் சகட்டு மேனிக்கு ஆபாசமாக பேசுகிறார். இந்த சென்னையின் தேசிய கெட்ட வார்த்தைன்னு சில வார்த்தைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் சகட்டு மேனிக்கு அந்த மேடையில் அவர் பயன்படுத்துகிறாரு.
இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மேடையில் பாரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் போன்ற இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. இதில் பாரஞ்சித் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆபாச பேச்சுக்கு, மிஸ்கினுடைய அருவருப்பான பேச்சுக்கு அப்படி கைத்தட்டி புலகாங்கிதப்பட்டு ரசிக்கிறாரு. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அப்படி கையை வாயில் பொத்திக்கிட்டு அப்படி சிரிக்கிறாரு. அமீரும் கூட அதை வந்து அப்படியே ஆமோதிப்பது போல் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்களெல்லாம் ஒரு பக்கம் சமூக பொறுப்புள்ள இயக்குனராக நீங்கள் வந்து காட்டிக்கிறீங்க, சமூக பொறுப்புள்ளவர்களாக பல தளங்களில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் துறையை சேர்ந்த ஒருவன் நீங்கள் இருக்கும் மேடையிலேயே இவ்வளவு ஆபாசமாக அருவருப்பாக பேசுவதை தட்டி கேட்காமல், சிறு எதிர்ப்பை கூட காட்டாமல் அதை ரசித்து கைத்தட்டி கொண்டாடுகிறீர்களே, உங்களுக்கும் அறிவு மழுங்கி போய்விட்டதா என்ற கேள்வியை பாரஞ்சித்தை நோக்கியும், வெற்றிமாறனை நோக்கியும், அமீரை நோக்கியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களும் அந்த அரங்கத்தில் இருக்காங்க. அவர்களிலிருந்து கூட ஒருவர் கூட மிஸ்கினுடைய இந்த ஆபாச பேச்சுக்கு, அருவருப்பான பேச்சுக்கு சிறு எதிர்ப்பையும் தெரிவிக்கல. அவர்களும் கூட மிஸ்கினுடைய பேச்சை கைத்தட்டி ரசிப்பதை வந்து கேட்க முடிஞ்சது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வருத்தப்பட்டேன். நாமும் ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்வதே எனக்கு அருவருப்பாகவும் அவமானமாகவும் இருந்தது இந்த வீடியோவை பார்க்கும்போது தான். மொத்தத்தில் மிஸ்கின் இது போன்ற பேச்சுக்களை இந்த பாட்டல் ராதா படவிழாவோடு நிறுத்தி கொள்வது அவருக்கு நல்லது. இதே அணுகுமுறையை அவர் தொடர்ந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவர் மீது செருப்பு வந்து விழும் என்பது நிச்சயம். அந்த செருப்பு நான் வீசியதாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.